வணக்கம் குட்டீஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒரு யானை பெரிதா இருக்கா, இல்லை ஒரு எறும்பு பெரிதா? நான் ஏன் இப்படி கேட்குறேன்னு நீங்கள் யோசிக்கிறீங்க தானே? இன்னைக்கு நாம் பார்க்க போகிற கதையில் பெரிய யானைக்கும் குட்டி எறும்புக்கும் நடந்த ஒரு சுவாரஸ்யமான கதையை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். கதையோட தலைப்பு யானையும் எறும்புகளும். வாங்க கதைக்குள்ள போலாம். ஒரு அடர்ந்த காட்டுல ராஜுன்னு ஒரு பெரிய யானை ஒண்ணு இருந்துச்சு. ராஜுக்கு தன்னோட பலத்தை பத்தி ரொம்ப கர்வம். அது எந்த விலங்கையும் மதிக்கவே மதிக்காது. சின்ன விலங்குகளை பார்த்தா அது ரொம்பவே பயமுறுத்தும். நான் தான் காட்டிலேயே பெரியவன், என் பலத்துக்கு முன்னாடி யாருமே நிக்க முடியாதுன்னு எப்பவுமே சொல்லி சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கும். ஒரு நாள் ராஜு நடந்து போகும்போது ஒரு பெரிய எறும்பு புற்ற பார்த்துச்சு. ஆஹா, இவ்வளவு குட்டி எறும்புகளா! உங்களை எல்லாம் ஒரே நிமிஷத்துல அழிச்சிடுவேன்னு சொல்லிட்டு தன்னோட தும்பிக்கையால அந்த புற்றையே உடைச்சு போட்டுருச்சு. எறும்புகள் எல்லாம் ரொம்ப கோபமா, எப்படி நீ எங்களை துன்புறுத்துவ அப்படின்னு சொல்லி நாங்களும் பெரியவங்க தான்னு சொல்லுச்சு. ஆனா ராஜு சிரிச்சுக்கிட்டே அந்த இடத்த விட்டு போயிருச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு ராஜு ஒரு மரத்தடியில ரொம்ப களைப்பா படுத்து தூங்க ஆரம்பிச்சுது. அப்போ அந்த எறும்புகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு திட்டம் போட்டாங்க. நம்ம ஒற்றுமையோட பலத்தை அந்த யானைக்கு காட்டியே ஆகணும்னு அவங்க முடிவு செஞ்சாங்க. ஆயிரக்கணக்கான எறும்புகள் ஒன்னா சேர்ந்து ராஜு யானையோட காதுக்குள்ள ஊந்து போக ஆரம்பிச்சாங்க. எறும்புகள் காதுக்குள்ள போனதும் ராஜுக்கு ஒரே அரிப்பாயிருச்சு. ஆஹா, என்னடா இது, நம்ம காதுக்குள்ள ஏதோ வலிக்குதுன்னு தலைய ஆட்டி பார்த்துச்சு. ஆனா அதுக்கு ஒண்ணுமே பண்ண முடியல. எறும்புகள் கடிக்கும் போது ராஜுக்கு ரொம்ப வலிச்சுது. அது காதுக்குள்ள ஏதோ கடிக்குது, தன்னால வலி தாங்க முடியலன்னு கத்துச்சு. காட்டுக்குள்ள அங்கும் இங்கும் ஓட ஆரம்பிச்சது. வலி தாங்காம கடைசியில தரையில விழுந்து, குட்டி எறும்புகளே என்ன மன்னிச்சிடுங்க, என்னோட தவற நான் இப்ப புரிஞ்சுக்கிட்டேன்னு கெஞ்சிச்சு. உடனே எல்லா எறும்புகளும் வெளியே வந்துட்டாங்க. இந்த கதையில நாம என்ன கத்துக்கிட்டோம்? உருவத்துல பெரியவங்க தான் பலசாலின்னு நம்ம நினைக்க கூடாது. ஒற்றுமையா இருந்தா சின்னவங்க கூட பெரியவங்களை விட பெரிய பலசாலியா தான் இருப்பாங்க. இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு இன்ட்ரெஸ்டிங்கான கதையில நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி குட்டீஸ். பாய் பாய்.